வெளியில ஆபீஸ் ஃபேஷனை பார்த்து ஏமாந்துட்டனே. மாடர்ன் ஃபிகர்ஸா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் ஓல்டுங்களா இருக்கு. இப்படி இருந்தா தூங்காம என்ன பண்ணுவானுங்க? மிஸ்டர் கார்த்திக், இதுல ஒரு இன்டர்வியூ வேற, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வயசு என்ன? மிஸ்டர், கேள்வி கேட்க வேண்டியது நான். அது உங்க ஜெனரேஷன், இது எங்க ஜெனரேஷன். கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நாங்க, அந்த இடம் எப்படி இருக்கணும் டிசைட் பண்ண வேண்டியதும் நாங்க. 10 பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல 5 பொண்ணுங்க வேலை செய்யணும். 50 பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல 25 பொண்ணுங்க வேலை செய்யணும். இத கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணல. அட்லீஸ்ட் பிரைவேட் ஆபீஸ் வச்சிருக்கிற நீங்களாவது ஃபாலோ பண்ணிருக்கணும். இன்டர்வியூ எடுக்கிற நீங்களே பாட்டி மாதிரி இருந்தா உங்ககிட்ட எப்படி வேலை செய்யறது? உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு டாய்லெட்ல போய் வேலை செய்யலாம். What do you mean? This is Orbit toilet cleaner. உங்க டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? just 110 தான். I say get out. Thank you. Idiot. டைம் ஆச்சு. என்னடா லுக் இது, கேவலமா இருக்கு. தலைய பாரு, சட்டியை கவுத்து வச்ச மாதிரி. விடாம பாக்குறத பாரு. போதண்டா, அடங்கு. அழகு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இப்போ உள்ள போறாங்களே, அவங்க யாரு? எம்டியோட செக்ரட்டரி. ஐயோ, ஏய் ஏய், எதுக்கா மறுபடியும் வந்த? டேய், சொல்றேன்ல, கேட்டுட்டே இருக்க, திரும்ப திரும்ப உள்ள வந்துட்டே இருக்க. எதுக்காட இப்ப தபால் போட்ட? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க. உனக்கு வேலையா? கெட் அவுட். எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க மேடம், செய்றேன் மேடம். டாய்லெட் கழுவுற வேலை இருக்கு, சரியா? டாய்லெட்டா? சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த என்ன இந்த பசங்க இங்க உட்கார்ந்துருக்கானுங்க? டேய், ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா, சக்கரை கம்மியா. டேய், டீ குடிக்க. ஆமா, மும்மூர்த்திகள்ல 2 பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னொருத்தன் எங்கே? வேலைக்கு போயிருக்கிறார்ல. நீங்க வேலைக்கெல்லாம் போவீங்களா? பின்ன நாங்க என்ன உங்கள மாதிரி ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லாத ஆளா என்ன? எவன்டா அவன் எந்த வேலைக்கு லாய்க்கில்லாதவன் சொன்னது? உங்க ஒய்ஃப் தான். இதுதான் இவங்க கிட்ட தேவையெல்லாம் வாய கொடுக்க கூடாது. ஹீரோ, இதெல்லாம் ஒரு குழப்பாடா. பேசாம மெரினா பீச்ல போய் ஒருத்தர் சுண்டல் விக்கலாமடா. போய் செய்ய வேண்டியதானே. டேய், இனிமே இந்த டீ கடைக்கு வந்தா என்ன செருப்ப கட்டிட்டாடிடா, செருப்ப கட்டிட்டாடி. ஐயோ, இவன் என்ன வாசல நந்தி மாதிரி படுத்துக்கிட்டான்? இவனை தாண்டி அந்த பக்கம் எப்படி போறோம்? இவன் காமெடி தானே, எப்படியா சமாளிப்பான். அட பாவி, ஏமா பாதங்க நல்லா இருக்கான். தூங்கும்போது கூட விரல அங்குச்சா தூங்கிட்டு இருக்கான். நான் வாரேன். தூங்கும்போது கேட்டா இருக்கானே. ஐயா, என் விரல தள்ளி விட்டுப்புட்டு நைஸா உள்ள போலான்னு பாத்தியா? விடமாட்டேன். சரி, நீ வந்து ஏன் வீட்டு முன்ன வந்து படுத்திருக்க? என்னதே உங்க ஊடா? அட பாவிகளா, முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, நாங்க தான் வாடகை கொடுக்கும்ல. என்னது, வாடகையே கொடுக்குறீங்களா? எடா பண்ணாடைகளா, நீங்க ஒழுங்கா வாடகை கொடுத்தா நான் ஏன்டா தாழ்பால்குள்ள விரல எல்லாம் சொருவிட்டீங்க படுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாடகை கொடுக்கலையா? போன மாசம் தானே மாமியிட்ட கொடுத்தேன், உங்ககிட்ட சொல்லலையா? அது போன மாசத்து வாடகை.
நான் கேட்கறது இந்த மாசத்து வாடகை. அதை நீ எப்படி முடிவு பண்ண? நான் கொடுத்து இந்த மாசம் வாடகைல. ஆ, அப்ப போன மாசத்து வாடகை அதான் முன்னாடி மாசமே கொடுத்தாச்சே. டேய், என்கிட்ட ஏதாவது ராங்கு காமிச்சா வகுந்துடுவேன். ஹலோ ஹலோ, என்ன பேச்சு பேச? இந்த மாதிரி மரியாதை பேசணும்னா நான் கோர்ட்டு கேஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். ஆமா கண்ணா, இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றோம்? இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டுருக்கானுவா. ஒருத்தன் 3 மாசம் ஒரு வீட்டுல குடியிருந்தா அந்த வீடு அவனுக்கு சொந்தமா, தெரியுமா? எது வீடு சொந்தமா? ஆமா, இந்த சட்டம் எப்ப போட்டாங்க? யாருக்கு தெரியும்? இந்த ஹெல்மெட் சட்டம் போட்டானுல்ல, ஆமா. அது கூட இது போட்டான். சரி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு பேசுற நீ? வயசான காலத்தை என்னால அலைய முடியாதுல்ல. என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பா. என்ன சொல்லுத? உங்ககிட்ட வாடகையே வாங்க முடியல. நீ இங்க படுத்துக்கோ, சரி, நான் அங்கவே படுத்துக்கிட்டேன். ஆனா பாவி, வாடகையை குழப்பின மாதிரி என் வாழ்க்கையை குழப்பிடாதடா. நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அதை விட்டுப்புட்டு பேசாம படுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் கதகதப்பா இருந்திருக்கும். ஐயோ, குள்ள கொண்டாந்து போட்டு விட்டால. ஓ, என்ன பண்றது? ஐயோ, இந்த நேரத்தில் இவன் எங்க வந்தான்? எசுக புசக கேள்வியாக கேட்பானே. ஆண்டவனே, இந்த பாவிகிட்ட மாட்டு விட்டியே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குளிர்ல இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, உள்ள ஒரே உப்பு சும்மா இருந்ததா, அதை வெளியே காத்தாடலாம்னு வந்து உட்காந்து. அத்தா அப்படி தெரியலையே. உள்ள போக முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. கண்ணா, நானே உள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற தோசம் பண்ணாதனே. ஒன்னும் கவலைப்படாத, உன் கவலையை நான் தீர்த்து வைக்க. எப்படி? தேவையில்லாம அதுக்குள்ள ஏன் கைய விடுற? ஏண்டா மூதேவி, சொல்லிட்டு உருவ கூடாது. நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். பேசாம கண்ணை மூடிட்டு ஒரு கட்டிங் அடி, எங்கேயோ போயிருவேன். ஏற்கனவே வீட்டுல அவ குமுறிக்கிட்டு இருக்கிறா. இதை வேற பார்த்தா வீட்டுல ஒரே கலேபகரமாயிரும். மாடிக்கு போயிடலாம். வா, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இவன் தான் பெரிய காமெடின்னு நினைச்சேன், பெரிய தொடர்ச்சியா இருக்கான். பாக்கெட் ரொம்பலையா? எவன் மாட்டுவான் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்துருவோம். ஆஹா, ட்ரிபிள்ஸ் வந்துட்டானுங்க. ஓரங்கட்ட, ஓரங்கட்ட, ஏய் ஓரங்கட்ட, இறங்க, இறங்குடா. ட்ரிபிள்ஸா வரீங்க, வாங்க. தலைமை, டேய், பாக்கெட்ல எவ்வளோடா இருக்கு? எம்டிடா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. இப்போ என்னடா பண்றது? ஏய் இங்க வாங்கடா. அங்க என்ன பேசி நிக்கிறீங்க? இங்க வாங்க, இங்க வாங்கடா. ட்ரிபிள்ஸா வரீங்க? லைசென்ஸ் ஆர்சி புக்லாம் இருக்கு சார். இருக்கட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் யாரு கேட்டாங்க? ட்ரிபிள்ஸ் வந்ததும் இல்லாம ஹெல்மெட் வேற போடாம வந்திருக்கீங்க. ரூல்ஸ் பேசுறாரா? ட்ரிபிள்ஸ் வந்ததுக்கு 500, ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு 300, மொத்தம் 800. 1200 கம்மி. கட்டிட்டு போங்கடா. இப்ப என்னடா பண்றது? எதுல தேருமா? நாளை பார்த்த கேனைய மாதிரி இருக்கான். நான் ஒரு ஐடியா பண்றேன். யாரோ போன் பண்ணல. ஹலோ ஹலோ, டிஎஸ்பியா? என்ன டிஎஸ்பிங்க? இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. நான் வரேன். மாமா, நான் சந்துரு பேசுறேன். நீ யார? அப்பா, ஒரு நிமிஷத்துல குப்புன்னு வேச்சு போச்சு. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா, வண்டியில ட்ரிபிள்ஸ் வந்தோம். அதுக்கு போய் பெரிய தப்பான மாதிரி இந்த போலீஸ்கார் புடிச்சு வச்சாங்க. டிஎஸ்பி மாமான்றான். புடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, அந்த லஞ்சம் கேக்குறான் மாமா. சரியா போச்சு, இப்பதான் எனக்கு மேட்டரே புரியுது. ஏன்னா நான் டிஎஸ்பி அடிச்சு உங்களை காப்பாத்தணும், அதானே? ஆமா மாமா, அதேதான். இதுக்கு அப்புறம் கவலைப்படுத? எல்லாம் எத்தனை கேரக்டர் உருவாக்கி இருக்கேன். டிஎஸ்பி அடிக்கிறது பெரிய விஷயமா? அந்த போலீஸ்கார பேர் பண்ணி பேர் சொல்றா. டேய், அதனால பேரை கேள்றா. பிச்சை பெருமாள்டா. பிச்சையா? பிச்சை பெருமாளா மாமா? குடுறா. அந்த போனை அவன் எச்ச பெருமாளா பிச்சை பெருமாளா அவன் கையில குடுறா. சார், டிஎஸ்பி லைன்ல இருக்காரு, பேசுங்க. இதெல்லாம் எதுக்கு தம்பி டிஎஸ்பி கிட்ட? நான் சாவி கொடுத்துறேன் தம்பி. இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. லைன்ல இருக்காரு, பேசியா? என்னங்க தம்பி இதுக்கு போய்? ஹலோ, என்ன நோலோ? நான் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க சார். பேரை கேட்டோன்னு சும்மா அதிர்து இல்ல. அப்புறம் ஏன் பேர் பசங்களை பிடிச்ச? சார், நீங்க அவங்க மாமான்னு சொல்லவே இல்லைங்க சார். என்ன சொல்லுது? ஆமா சார், டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் தான் எங்க மாமான்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நிறுத்திருக்கவே மாட்டேன் சார். விடுறா. இங்க பாரு,
இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ பிச்சை எடுக்க முடியுமா? சாரி சார். சரி சரி, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள உடனே அனுப்பி வை. ஓகே சார், அனுப்பிச்சிடுறேன் சார். நல்ல வேளை நம்பிட்டான். நீ டிஎஸ்பியா? போயா போய் டீ வைனோயா. என்ன தம்பி, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் தான் உங்க மாமான்னு முதல்ல சொல்லிருக்க கூடாதா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க தம்பி. மாமாட்ட எதுவும் சொல்றாதீங்க. இனிமேலாவது ஆளை யாருன்னு பார்த்து பிடிக்கணும். பாக்கிட்ட பார்த்தா கலெக்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு 2 பேர்கிட்ட சும்மா. இது ரொம்ப ஓவரா தெரியல உங்களுக்கு? மாமா கிட்ட சொல்லாம இருக்கணும்ல. சரிங்க தம்பி, சாமிங்களா நீங்க கிளம்புங்க தம்பி. நான் வசூல் ராஜா ட்ரிபிள்ஸ் போலாமா? ட்ரிபிள்ஸ் என்ன தம்பி, 4ஸ்ல போங்க, 5ஸ்ல போங்க. யோ என்ன விஷயம்? ஏன் சத்தம் போடுற? ஏய், உங்க கூட தலையில முடியலாம ஒருத்தர் இருப்பானே, அவனை வெளியே வர சொல்றா. ஹலோ, மரியாதை மரியாதை. டேய், மொட்டை மாடியில இருந்து முன்னாடி சீரியல் குடுக்குறான், அவனுக்கு என்னடா மரியாதை? அட என்ன அங்கிள், இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. இதை விட பெரிய பெரிய மேட்டரே நடக்குது. என்னது பெரிய பெரிய மேட்டரா? ஐயோ, ஹவுஸ் ஓனர். ஏய், உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, மோசம் போயிட்டே, இத கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? ஏன் இல்ல, நான் இருக்கிறேன். ஆமா, காலங்காத்தர் ஏன் இங்க தனியா நின்னுட்டு கபடி ஆடிட்டு இருக்கிற? போற போக்க பார்த்தா இனிமே எல்லாமே தனியா பண்ண வேண்டியது இருக்கும். யோ, என்னையா உளறற? யோ, உண்மையை தான் சொல்றேன். பேச்சலரை வைக்காதன்னு சொன்னேன், கேட்டியா? ஏ, இப்ப என்னாச்சு? என்னாச்சா? அந்த சொட்ட தலையன் என் பொண்டாட்டிய பிக்கப் பண்றான். இத இப்படியே விட்டா அவன் ஃபேமிலி ஆயிருவான், நான் பேச்சலர் ஆயிருவேன். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், இங்க ஒருத்த ஆம்புலன்ஸ் சைரன் மாதிரி அலறிட்டு இருக்கான். நீங்க கதவை சத்திட்டு என்ன அர்த்தம்? தோறல கதவை. தப்பே விட மாட்டாம இருக்க. ஏய், எது பிரச்சனையா? ஏன்டா வீட்டு முன்ன இருந்து சத்தம் போடுற? டேய், என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் பொண்டாட்டி அபேஸ் பண்ணலாம்னு பாப்பேன். அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்? இங்க பாருங்க, ஐ அம் a director. நான் வாழ்க்கையில உள்ள எல்லா கேரக்டரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். ஆனா மாமி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீப்பா ஓட்டிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் பேசணும்னா ஹைகோர்ட்ல சந்திப்போம். வரேன். சந்திப்பேன். டேய், பாத்துக்கோங்கடா, கோர்ட்டுனா பயப்படுவேன் நினைச்சியா? யோ, கோர்ட்டு கேஸ்னு போனா உன் மானம் தான் கப்பல் ஏறும். நீ ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டி எங்கிட்ட அனுப்பிச்சு வை, நான் கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்றியா? பேசி பிரச்சனையை கரெக்ட் பண்றேன்னு சொல்ல வந்தேன். யோ, என் பொண்டாட்டி என்ன காயின் பாக்ஸா? ஆளாளுக்கு 1 ரூபா போட்டு பேசுறதுக்கு என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். அடியா பங்கஜா, நான் வந்துட்டேன்டி. போற வேகத்தை பார்த்தா மாமியோட இன்னைக்கு மல்யுத்தம் தான். வழியில பாத்துமே சூப்பர் ஃபிகரா. ஆமாடா, செம்ம கலக்கல்டா. என்னடா ஹவுஸ் ஓனரா? டேய், வாடகைக்கு என்னடா சொல்றது? ஆமாண்டா மச்சான், அந்த ஆள் கையில மாட்டோம்னா புலம்பியே கொன்னுடுவான்டா. டேய், மாமாக்கு ஃபோன் பண்ணலாம். சினிமாக்காரல ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. ஆமாடா சக்தி, மாமாக்கு ஃபோன் பண்ணடா. கரெக்டா? பேலன்ஸ் இருக்கா? எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதா? சவத்த மூதி. ரிங்க போதானா? ஹலோ, இல்ல யார் பேசுறது? யோ மாமா, எங்கயா இருக்க? வீட்டு முன்னாடி ஹவுஸ் ஓனர் நிக்கறாருயா. ஏய், நம்ம வீட்டு முன்ன அவருக்கு என்ன வேலை? யோ பெருசு, இது உனக்கே ஓவரா தெரியல? வாடகை வாங்க வந்திருக்காருயா. ஓ ஆமா, வாடகை கொடுக்கணுமோ? சரி, அந்த ஆளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வந்து பாத்துட்டு. யோ, எங்கயா இருக்க? ஏய், ஏவி தேர்ட் ஃப்ளோர்ல டிஸ்கஷன் இருக்கடா. ஐயோ, உடனே கிளம்பி வா மாமா. அந்த ஆளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். ஏய், நீ கூப்பிட்டு வர்றதுக்கு நான் சும்மாவா இருக்கேன்? ஏன்னா பாக்கியராஜி, பாரதிராஜா, மணிரத்னம், சங்கரு இவங்க கூட இவனும் பாத்திரக்கூடாத டிஸ்கஷன்ல இருக்கேன். ஏய், வாடகை யாங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவரை சமாளிக்கிறதுக்கு சீன் பண்ணிட்டு வரேன்டா. பெருசு என்ன தாண்டா சொல்லுது? சீன் ரெடி பண்ணிட்டு வராராமா. சரி வாங்கடா, நாமளே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வேற வழி. லுங்கிய சட்டையும் பாத்தியா? ஹவுஸ் ஓனர் மாதிரியா இருக்கா? பிச்சைக்கார மாதிரி இருக்கான். கண்டுக்காம வாங்கடா. டேய், நில்லுங்கடா. அழைத்ததுயா? எவன் அவன்? ஏண்டா, நான் ஒருத்தன் செஞ்சு வச்ச சில மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைய கண்டுக்காம கம்பெனி இட்டுறீங்களே, கண்ணு இல்லாத கபோதி பசங்களா? ஐயோ ஐயோ, நான் செலன்னு தானே நினைச்சேன். யாரு சார் நீங்க? ஓ, மாமா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி. டேய், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லடா, ஹவுஸ் ஓனர். டேய், நம்ம ஹவுஸ் ஓனரா? கரெக்ட். அட ஆமா, எனக்கு அப்பவே ஒரு டவுட். என்ன டவுட்? எங்கேயோ பார்த்த மாதிரி. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துதான் நினைப்பு இருக்கேன். என் வாடகைய கொடுங்கடா. வாடகையா? மாமா கிட்ட அப்பவே கொடுத்தாச்சே, தரலையா அவரு? தரலையாடா? சரி, மாமா வந்ததும் வாங்கிக்கங்க. டேய் கண்ணா, உங்க மாமா எப்படா வருவாரு? யோ, அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்காரா? அவர் எவ்வளவு பிஸி. வந்ததும் வாங்கிக்கோங்க. ஆமாமா. அது வரைக்கும் நான் எங்கடா இருக்கிறது? இங்கே இருங்க. இங்கேயாவா? வாடகை வேணும்ல? ஆமா.
அப்போ இங்கேயே இருங்க. அட பாவிகளா, என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டு என் வீட்டுக்கு போக விடாம பண்ணிட்டீங்களாடா. என் பொழப்பு வாட்ச்மேன் பொழப்பு ஆயிருச்சு. முருகா, உனக்கு எனக்கு ஒரு ஒத்துமை பாத்தியா? உன் பக்கத்துலயே 2 பேரு, என் பக்கத்துலயே 2 ஃபிகர். ஆனா இதுல யார் வள்ளி யார் தெய்வானு தெரியல. ப்ளூவா இல்ல ரெட்டா? என்ன போயிட்ட? பார்த்து சுலுக்கிக்க போகுது. யூர் கிரேட் முருகா. 2 லோக்கல் ஃபிகரை கட் பண்ணி விட்டாலும் ஒரு ஹைடெக் ஃபிகரா காட்டி உன் பக்த மனசை குளிர வச்சிட்டியப்பா. உன் கருணையே கருணை. முருகா, நல்ல சந்தர்ப்பம். இப்ப நான் கொடுக்கிற திருநீரை அவ நெத்தியில வச்சுக்கிட்டானா அவ எனக்கு கிடைப்பான்னு நினைச்சுக்கிறேன். உன்னதான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ் கை விட்டுறாத முருகா. இப்ப எங்க பூசாரிய காணும்னு கேட்கணுமே. எங்க பூசாரிய காணோம்? எடுத்துங்க ஆண்டி. தேங்க்ஸ் முருகா. தேங்க்ஸ் தம்பி. கலக்கிட்ட முருகா. பரவாயில்லம்மா, வச்சுக்கோ. வாமா. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? குட் மார்னிங் மேடம். திஸ் இஸ் ஆர்பிட் டாய்லெட் கிளீனர். இந்த லிக்விட உங்க டாய்லெட்ல ஊத்தி 2 மினிட்ஸ் கழிச்சு தண்ணிய ஊத்துங்க. உங்க டாய்லெட் பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் மேடம், எங்க ப்ராடக்ட்ட ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எத்தனையோ பார்த்தாச்சு, ஒண்ணும் யூஸ் இல்ல. இல்ல மேடம், ஒரு தடவை என் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஓகே, அப்ப நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. பாப்போம். நானா? ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன? ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மேடம். 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா டாய்லெட் கிளீனா இருக்கணும். தொலைஞ்சடா. பப்ளிக் டாய்லெட்டே பரவாயில்ல. 2 மினிட்ஸ். இப்ப பாருங்க மேடம், உங்க டாய்லெட் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. அச்சச்சோ, ஆச்சரியமா இருக்கே, இவ்ளோ சுத்தமாயிடுச்சு. எங்க ப்ராடக்ட் ஆச்சே. இனிமே நான் ஆர்பிட் தான் வாங்குவேன். இதாங்க, ஜஸ்ட் 110 தான். வெயிட் பண்ணுங்க, வரேன். தேங்க்ஸ். 110 ரூபா மேடம். 10 ரூபாய் எங்க ஆசிட் பாட்டில காலி பண்ணதுக்கு. மேடம், மிஸ்டர் ஜானகிராமங்கிறது என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். என்னங்க, இங்க வாங்க. யாரு? என்னையா கொரியர் வந்திருக்கு சார். என்னையா நேரம் கேட்ட நேரத்தில் கொரியர் கிரியர்னு கொடு. எங்கப்பா இந்தாயா, சீக்கிரம் உள்ள வந்துரு. என்ன கையெழுத்து மாத்தி போட்டிருக்காரு? மேடம், உங்க ஹஸ்பண்ட் பேரு ஜானகிராமன் தானே? ஆமா. அப்புறம் என்ன மேடம் சுப்பிரமணியன் போட்டிருக்காரு? என்ன மேடம், ஜானகிராமன் போட வேண்டிய இடத்துல சுப்பிரமணியன் போட்டிருக்காரு? ஓகே டியர், ஈவினிங் மறக்காம வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. ஏய், காலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நானே டிராப் பண்ணிடுறேனே. ஐயோ வேண்டாம்டா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அப்புறம் என் வீட்டில் மாட்டிக்குவேன். சரி ஓகேடா, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய்டா. அப்பாடா, நல்லவன் போய் தொலைஞ்சா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சேச்சே,
நீ கரெக்டா தான் வந்திருக்க. எப்பவும் போல நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன். ஓகேடா போடா. ஏய் மெதுவா. நாமெல்லாம் வேஸ்ட் பசங்கடா. ஆமாண்டா, பஸ் ஸ்டாண்டா பசங்களை உஷார் பண்ற பொண்ணுங்க எங்க? ஒரு ஃபிகரை கூட உஷார் பண்ணாத நாம எங்க? வர வர பொண்ணுங்க கேபிள் டிவி மாதிரி ஆயிட்டாளுங்க. சாச்சா, பொண்ணுங்களை பத்தி அப்படி தப்பா நினைக்காதடா. அவங்களுக்கு பெரிய மனசு, மொபைல் டவர் மாதிரி. அவங்களுக்கு எத்தனையோ நம்பர் வரும் போகும், அதுல மிஸ் கால் வேற. இதெல்லாம் தாங்குறாங்கன்னா பெரிய மனசு தான்டா. டேய் போதுண்டா உன் தத்துவம். இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, வண்டி எடுறா. போய் கிழிச்சிட்டாலும். இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் இந்தியா பொருளாதாரமே வளர போதாமா. ஆஹா பாத்தியாடா, எவ்வளோ தெனாவட்டா ட்ரிபிள்ஸ்ல வந்து தைரியமா நிக்கிறாளுங்க. இதெல்லாம் நம்ம காவல்துறை கண்டுக்கவே மாட்டேங்குது. விட்றா, நீ ஏன்னா டென்ஷன் ஆகுற? பின்னடா ஒவ்வொருத்தி சைஸையும் பாரு, வண்டி தாங்குமா? டேய் ஃபிகருங்களை திட்டாதடா, மனசு கஷ்டமா இருக்குல்ல. இதான்டா நம்ம வீக்னஸ். சரி நீ டென்ஷன் ஆகாம வண்டி ஓட்டு, நான் இன்டர்வியூக்கு போகணும். ட்ரிபிள்ஸ் போறாளுங்க, அவளுங்களை விட்டு நம்மள பிடிக்கிறான் பாரு. ஆபீஸ் வரைக்கும் ஓடியே வருவானோ? டேய் பாத்து போடா. கதவை தரையா. யோ பெருசு, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தர. மாமா என்ன டென்ஷனா இருக்க? உள்ள சீரியஸா சீன் பண்ணிட்டு இருந்தியா? என்ன மாமா திரு திருன்னு முழிக்கிற? வழிவிடு. உன் படத்துக்கு சீன் ரெடி பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்டான். வரட்டுமா? மாமா ஹலோ சார். என்னையா கூப்பிட்டீங்க? எஸ் உங்களை தான். என்ன சார், என்ன விஷயம்? எந்த பக்கம் போறீங்க? ஏன் சார், எது கேக்குறீங்க? சொல்லுங்க பாஸ், எந்த பக்கம் போறீங்க? கேகேனர் போகணும். வாங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன், உங்களை டிராப் பண்றேன். வேணாம் சார், நான் நடந்தே போறேன். பரவாயில்ல சார், வாங்க உட்காருங்க. ஏன் சார், இந்த காலத்துல லிஃப்ட் கேட்டாலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க வழியே வந்து லிஃப்ட் தரீங்க, உங்களுக்கு பெரிய மனசு சார். ஆமா, இவ்வளவு பேர் ரோட்ல நடந்து போறாங்களே, அவங்களுக்கு தான் லிஃப்ட் கொடுக்காம எனக்கு போய் லிஃப்ட் தரீங்களே, அப்படி என்ன சார் என்கிட்ட? எல்லாம் உங்க முகராசி சார். சில பேரை பார்த்தா ஏதாவது பண்ணணும்னு தோணும்ல சார். என் பொண்டாட்டி என் முகத்துல முடிச்சாலே பாவங்கிறான். நீங்க என் முகத்தை பார்த்து ராசியான முகங்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அவங்களுக்கு என்ன தெரியும் சார்? எனக்கு தெரியும் உங்க முகத்தை பத்தி. ஏறி உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். இப்ப எதுக்கு சார் தேங்க்ஸ்? இறக்கி விடும்போது மனசார சொல்லுங்க. ஐயோ, இந்த பொண்ணு தானே? சொல்லுடா, இந்த பொண்ணு தானே? இவ தானே? நீ எதுவும் பேசாத. இந்த பொண்ணு தானே? பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு அப்புறம் பாத்துக்கிறேன். யார் இவனுங்க? வந்தானுங்க, கலாய்ச்சானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. ஒருவேளை மென்டலா இல்ல நம்மள மென்டலாக்க பாக்குறாங்களா? சார் கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னது ஏற்ற இடத்துல இறக்கி விடுறான்? தேங்க்யூ சார். போயிட்டு வரட்டுமா? ஹலோ, என்ன நக்கலா? என்ன சிவனே நடந்துட்டு போயிருந்தேன்னு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு அதே இடத்துல உன இறக்கி விட்டு போற? யோ, இந்நேரம் நான் நடந்து போயிருந்தாலும் கேகேனர் போய் சேர்ந்துருப்பையா. தலைவா, அந்த பொண்ணை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி பாத்துட்டேன். அவளுக்கு என் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகல. அதான் டைட் க்ளோஸ்ல ஒரு மிரட்டினேன். இனிமே அவளால என்ன மறக்க முடியுமா? முடியாது. அதான் அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அதான் அப்பவே சொன்னனே, சிலரோட முகத்தை பார்த்தா தோணும்னு. அடிங். ஏய் போடா போ. உன் மூஞ்சி அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சுடா. நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேகேனர் பக்கம் வராமையா போவேன். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்டா. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். என்ன எங்க சார் போகணும் சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போகணும்னு சொல்லுங்க சார், நான் டிராப் பண்றேன். எத்தனை வர அப்படி கிளம்பிட்டீங்க? விட மாட்டேன் உங்களை.